Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். மைன்கிராஃப்ட்ல மல்டிப்ளேயர்ஸ்ல கேம் விளையாடிட்டு இருக்கோம். அதில் நான் வேற நார்மல் மோடு வச்சுட்டேன். ஸ்கெலிட்டனு, க்ரீப்பரு, ஜாம்பிஸ் எல்லாம் வந்து பொழுது கட்டிட்டு இருக்காங்க. அதில் வேற நான் வந்து இந்த இடத்துல புல்லுக்கட்டு கொஞ்சம் தண்ணிலாம் வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் வெடிச்சிருச்சு. அது வீடியோவில் வந்து என்னால் காமிக்க முடியல, ஏன்னா வீடியோவே எடுக்கலை. ஓகே, இந்த க்ரீப்பர் வெடிச்சு விட்டது வேறு நம்ம இனிமேல் எடுத்துகிட்டு இருக்கணும். இது ஏன் எடுக்க முடியல? இன்வெர்ட்ரி வேறு ஃபுல் ஆகிடுச்சா? அப்போ என்ன இது பண்ணுறது? சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன என்ஷாட்டிங் ரூம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ட்ரீ ஹவுஸும் கட்டிகிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த ட்ரீ ஹவுஸ் கட்டினது நீங்கள் வந்து பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நல்லா கிளியராக புரியும். ஓகே, டர்ட்டை ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஏரை எடுக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு, நீ கொஞ்சம் வா, எனக்கு இதெல்லாம் எடுக்கணும் அதனால சொன்னேன். அவன் என்னன்னா அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு மேலேருந்து மாட்டிக்கிட்டானா. கீழே ஸ்கெலிட்டனு இதெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தனால அவனால் வர முடியலையா. எப்படியோ அடித்து பிடிச்சி வந்துட்டான். அதுக்கு அவனை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது நானே எடுத்துட்டேன். ஓகே, இது எதுக்கு நான் இந்த மாதிரி குதிச்சிட்ருக்கேன்னா, இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துக்கு வரவே மாட்டோம். அதனால் எனக்கு இந்த ஃபார்மிங்லாம் வச்சு முடிச்சக்கப்புறம் அது சும்மா இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி இப்படி குதிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரில, அது அழகாக மண்ணா டர்ட்டா அது ஆகும்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கேரட்டால். நம்ம இங்கே வேறு எனக்கு எங்கன்னா இங்கே பெட்டு போட்டு தூங்கிடலாம். என்கிட்ட தான் பெட்டே இல்லையே. ஆக்சுவலி இவன்கிட்ட பெட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன். இவன் பெட்டும் எடுக்கலை. சும்மா வர்றது, இவன் வராமையே இருக்கலாம். பெட்டு தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அயன் காலம் இருக்கான், ஆனாலும் அவனை நான் உள்ளே எப்படி வர முடியும் அவனால்? நான் வேறு அங்கே ஃப்ரெஞ்சு போட்டு வச்சுருக்கேன்ல, அதனால் வர முடியாது அவனால். இப்படியே இருக்க முடியாதுன்ட்டு எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டோன்ட்டு ஓடிட்டேன். யாரும் இருக்கிற மாதிரி இல்லை, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கா, யாருமே இல்லையே. எங்க பாருங்க, ட்ரீ ஹவுஸுக்கு பாருங்க என்ன நிலமன்னுட்டு. கண்டிப்பாக இவன் பார்த்த வேலை தான் இருக்கும் பாருங்க. ஷோ, இது வேறு மேலே ஏற முடியல. மேலே ஏற முடியலன்னா என்னங்க பண்ண முடியும்? ஷை, ஐயோ, இவன் தானே க்ரீப்பரை கூப்பிட்டு வச்சு வெட்டிச்சான். இவனாலேயே டர்ட்டை ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதுனா, அவனை உள்ளே கூட்டி வச்சுட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். என்னென்னா, இந்த நம்ம லாக் வச்சு ஃபில் பண்ணணும். நல்ல வேலை இதையாச்சும் பண்ணியிருந்தேன். இதுவும் பண்ணலன்னா நம்ம மேலேயே போயிருக்க முடியாது, இங்கேயே கீழே இருக்கும். அங்கே பாருங்கள், க்ரீப்பரு, ஸ்கெலிட்டனு, ஜாம்பிஸ்லாம் இருக்காங்க. அதனால் தூங்க முடியல. அந்த சைடில் இருக்கிறவங்க தூங்கிட்டா என்னால் தூங்க முடியல. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க கேம்காரங்க. ஓகே, அதனால் இந்த சைடு வந்துட்டு இந்த சைடில் போட்டு தூங்கிட்டேன். நைட்டே இப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நைட்டெல்லாம் அவங்க கிங்கு, காலையிலலாம் நம்ம கிங்கு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிற இப்போதைக்கு வேண்டாத திங்ஸ்லாம் இங்கே வச்சிடலாம். நம்ம நிறையா இன்வெர்ட்ரி ஃபுல்லாக இருக்குல்ல, அதனால் இந்த புல்லுக்கட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, இது சீட்ஸு நிறையா உள்ளே வச்சிட்டேன். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே ஆல்ரெடி நம்ம நேற்று நைட்டு வந்து பெட்டை உடச்சிட்டு அந்த இடத்துல போட்டோம் பார்த்தீங்களா. கீழே பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக கார்பெட் வைக்காமல் இருந்துச்சுல்ல, அதனால அதில் ஃபுல்லாக கார்பெட் வைக்க போகிறோம். என்கிட்ட ஒயிட் கார்பெட் இல்லை. அவன்கிட்ட கொடுக்க சொன்னேன், அவன் என்னன்னா என்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லிட்டான். சரி, நம்மக்கிட்ட நிறைய ஷீப் இருக்குல்ல, ஷீப் வச்சு நம்ம உள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு நான் வந்து கார்பெட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நார்மலாக இப்படி போடதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்பெட்டு அழகாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த ஃப்ரேம் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இந்த ஃப்ரேம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணாதாங்க அழகாக இருக்கும்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சாப்பிட்ற பொருள் வேறு ஏதாவது பொருள் கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். கீழே வைக்க முடியுமான்னு பார்த்தேன். கீழே கார்பெட் வச்சுருந்தனால வைக்க முடியல. நார்மல் லைஃப்பில் கூட கார்பெட் வச்சுருந்தா வச்சுருக்கலாங்க. இங்கே மைண்ட் கிராஃப்டில் தான் வைக்க முடியல. சரி இடத்துல வச்சுட்டேன். இவன் என்னன்னா ஸ்கெலிட்டன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அவங்க என்ஷார்ட்டட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் என்ஷார்ட்டட் அம்பு வச்சுருக்கான். அதனால தான் செம்மையாக ஹெல்த்து போய் அவன் போயிட்டான். ஏங்க க்ரீப்பரு அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது. தள்ளி போக சொன்னால் கிட்ட வந்துட்டுருக்காங்க. என்னங்க கேம் ஆட தெரியுமா இல்லையானே தெரில. இந்த பாருங்க இன்னொன்று க்ரீப்பர் வருது. திருப்பியும் தள்ளி போக சொல்கிறேன். பின்னாடி வராங்க. என்ன எனக்கு அந்த இடத்துல எனக்கு செம்மையாக சிரிப்பு வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் வாட்டியை போட்டுட்டேன். அவனை தள்ளி போக சொல்கிறேன். அப்படியே க்ரீப்பர் இருக்கிற இடத்துல பின்னாடியே வந்தான். எனக்கு செம்ம சிரிப்பாயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ஃபுட்டு ஹெல்த்து ஏற்றிக்கிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ என்னென்னா நான் டர்ட்டு தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட டர்ட்டே இல்லை. இவங்கிட்ட போயிட்டு டர்ட்டே போட சொன்னால் என்கிட்ட டர்ட்டே இல்லை நீ தான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற ஆர்மரு அவன் வச்சுருந்த எல்லாத்துலேயும் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த அயன் மட்டும் கொடுக்க போகிறதில்ல. அவன் வச்சு என்ன பண்ண போகிறான், அதனால நானே வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போது டர்ட்டை வேறு எடுக்கணும். அவன் போயிட்டு என்டர்மேனை போயிட்டு அடிச்சுட்டு வந்துட்டான் எனக்குன்ட்டு. இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்போ நான் வந்து அந்த என்டர்மேனை வேறு அடிக்கணும். திருப்பி செத்துட்டான். ஐயோ, இப்போ என்னெல்லாம் அடிக்க வரும் அந்த என்டர்மேனு? டே போயிடுறா, அமைதியாக போயிடுறா. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுல. தாராளமாக இப்போ வெளியே வரலாம். எங்க இன்னும் போகலங்க. இங்கே தான் இருந்தால் அதோ டே அடிடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மல்லாக்கா பார்த்துட்டு இருக்கா பாருங்க. இவனா கூட வச்சுட்டு என்னங்க பண்ண. இப்போ பாருங்க போச்சு. இப்போ பார்த்தீங்களா நல்லா எக்ஸ்பி ஆட்டையை போட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே எடுக்கலைன்னு சொல்லுவான். என்னங்க கூடையே ஒருத்தனை வச்சுட்டு. ஸோ இப்போ கீழே போயிட்டு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட வேற கொடுக்க சொல்லிட்டு. ஐயோ எனக்கு இந்த க்ரீப்பரும் பிடிக்காது, இந்த ஸ்கெலிட்டனும் பிடிக்காது. ஐயோ, க்ரீப்பர் நம்ம ஏதாவது செஞ்சிட்ருக்கும் போது நம்ம புதுசாக வீடு கட்டுவோம், அதை வந்து நாஸ்தி பண்ணிடுவான். ஸ்கெலிட்டனா அங்கங்கே அம்பு விட்டு வீடையே கேவலமாக வாக்கிடுவான். அந்த அம்பு நம்மளால் எடுக்க முடியாது. அந்த மரத்துலேயே அந்த வீட்லேயே தூங்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த குதிரை நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. இது நம்ம வந்து ட்ரேடுன்னு சொல்கிறேன் பாருங்க. அதை வந்து ஃபீட் பண்ணிவிட்டு கொண்டு போயிடலாம். நல்லாயிருக்கு. நம்ம கூட ஷெட்டை வச்சு கொண்டு போயிடலாம். ஏங்க நான் அப்போதுலேருந்து இவங்ககிட்ட சேடல் எடுத்துகிட்டு வர சொல்லிகிட்டு இருக்கேன். சேடலா என்கிட்ட இல்லவே இல்லையே. அப்படியே ஜஸ்ட் உள்ள இருக்குண்டா சேடல் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்தான். இது நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கான். அதுக்கப்புறம் அவனே எடுத்து உள்ளே போட்டுட்டான் ஹார்ஸுக்கு. ஓகே, இது வேறு நம்ம வந்து இப்போ வந்து ஷெட்டில் விட்டுட்டு வரணும். நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க. இந்த டனல் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, ஷார்ட்டாக நம்ம அனிமல்ஸ்லாம் கூப்பிட்டு வர்றதுக்காக இந்த டனல் யூஸ் பண்ணியிருப்போம். கோழி, ஆடு, மாடு, பன்னி, ஹார்ஸு இதெல்லாம் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சுற்றிட்டு போக ரொம்ப லேட்டாகுங்க. அதாங்க எனக்கு கடுப்பாக இருக்கும். அது சுற்றிட்டு போகணும். நான் வந்து எப்பயாவது காட்டுறேன் சுற்றிட்டு போனால் எவ்வளோ லேட் ஆகுன்ட்டு. சரி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மேலே வந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட அண்டர் கிரவுண்ட் பேஸ்க்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வேறு எனக்கு ஷார்ட்ஸ் இல்லையா, அந்த ஷூ இல்லையா, அவங்ககிட்ட போட சொன்னேன், போட்டுட்டான். ஓகே, இப்போ தான் எனக்கு தலை வெளியே ஆரம்பிக்கும். ஆக்சுவலி நான் வந்து இந்த அண்டர் கிரவுண்டு பேஸ் வந்து ஃபுல்லாக
மேலே வந்து ஒரு 3 நினைக்கிறேன், 3 இல்லைன்னா 3, மேலே 3, இந்த சைட்லலாம் வந்து 2 முத கொண்டு 3 × 2 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 3 × 2 இல்லைங்க, தப்பாக சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல காப்பர் நிறையா இருந்துச்சு. காப்பரில் செஞ்சு நம்ம வெப்பன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யாரும் காப்பர் எடுத்ததில்லை. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் எப்போவுமே காப்பர் கடிச்சா காப்பர் கோலோட காப்பர் நிறைய எடுத்துகிட்டு இருப்போம். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து பாதி இது கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சு. ரொம்ப நாள் கிட்டத்தட்ட உட்காந்தா நம்ம 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். லாஸ்ட் ஒன் தான். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் பேஸு. இன்னொன்று ஒரு மேலே 4க்கு தோட்டி இருக்கலாமான்னு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கோபிள் ஸ்டோனு, இங்கே டர்ட்டு, இங்கே ஸ்டோனு, கிரனைட்டு, அதுக்கப்புறம் என்ன டொய்ரைட்டு, எல்லா கைண்ட் ஆஃப் இதோ அங்கே இருந்துச்சு. அதை பார்க்கறதாங்க கன்றாவியாக இருக்குது. அவன் சொன்னான் இது வேறு ஃபுல்லாக தோண்டிட்டு பண்ணணுமேன்னு சொன்னான். நான் தான் ஒன்றும் தேவையில்லை, இதுவே போதும். ஏன்னா இதுவரை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், அதனால் இதுவே போதும்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு அந்த புக் ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் இந்த நம்ம என்ஷாட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். டக்குன்னு நைட் ஆயிரும். அதான் எனக்கு இந்த மலையை பிடிக்காது. ஓகே, அங்கே எங்கேயோ ஒரு வில்லேஜர் இருந்தால் ட்ரேட் பண்ணுறக்காக. அவன் எங்கே போனானோ தெரில. இந்த பொட்டேட்டோ வேறு தெரியாமல் வச்சுட்டாங்க. எடுத்துட்டானா பொட்டேட்டோ? அவன் எடுத்துட்டான். ஐயோ என்ன பண்ணுறான் அவன் என்னமோ பண்ணுறாங்க. கீழே என்னெல்லாம் இருக்குது, க்ரீப்பரு, சாமியே, ஸ்கெலிட்டனு. ஐயோ, இங்கேருந்து அம்பு விடுறான். டேய், இவன் எங்கதான் அம்பு விடுறான்? அங்கே எங்கேயோ சொருகிட்டு இருக்கா. அம்போடவே தரலையா அவனுக்கு? ஓகே, நைட் ஆகிறதுக்கு அடுத்த நாள் நம்ம தூங்கிடலாம். நாளைக்கு காலையில் மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலாம். ஓகே, டக்குன்னு விடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து காப்பர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். பிளாஸ்ட் ஃபர்னஸ்ஸு இதுக்குள்ளெல்லாம். அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு திருப்பியும் என்கிட்ட நிறையா காப்பர் மைனிங் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த காப்பரும் உள்ளே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே வந்து மந்திர போடுறவன் இருக்கான். ஏங்க இங்கேயே வந்துட்டாங்க. ஏங்க பயந்துட்டாங்க ஒரு செகண்டு. அவனை அடித்தா இந்த ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு கிடைக்கும்ல, அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து நிற்கிறான். விட்டா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருப்போம். இங்கே வந்தோடனே போட்டாங்க வந்துடுது. ஐயோ, எனக்கு வேறு என்ன பண்ணுறேன்னு தெரிலையே. பின்னாடி வேறு க்ரீப்பர் 2 க்ரீப்பர் துரத்திட்டுருக்கு. இப்போது நான் இப்படி துரத்திட்டே ஓடிட்டுருக்கேன். பின்னாடி அவன் வந்து இந்த க்ரீப்பர் அடிக்கலாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் உனக்கு அடிக்கிற மாதிரி நீ எனக்கு பின்னாடி இருந்து அடின்னு சொன்னேங்க. எங்கே சொல் பேச்சு கேட்குறான் இப்போ பாருங்க. ஐயோ, இவன் கூடையே வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரிலங்க. என்னங்க சொல் பேச்சு கேட்குது? நாம பெத்ததும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நம்மளுக்கு வாய்ச்சதும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. என்னங்க சொல்றது? எல்லாம் எனக்குனே வருவீங்களாடா, இந்த மாதிரி தான் இருக்கு. ஐயோ, இவெல்லாம் கூட இருந்துட்டு என்னதான் உருப்பட போறானோ. சும்மா துணைக்க கூட இல்லை, சும்மா பேருக்கு இருக்கிறான், அவ்வளோதான். சரி, இன்னைக்காச்சும் நம்ம கண்டிப்பாக என்ஷாட்டட் ரூம் பண்ணியே தீரறோம். ஓகேவா? இப்போ கையில் வச்சிருக்கிற அந்த பொட்டேட்டோ வந்து ட்ரேடர்கிட்ட கொடுத்தா அவன் எமர்ல்டோ ஏதோ கொடுப்பான். அதை வச்சு நம்ம எமர்ல்டோ வாங்கிக்கலாம். ஓகே, அங்கே தான் இருக்கான் ட்ரேடரு. அவங்ககிட்ட போய் கொடுத்துடலாம். எச்சு துப்பி வேறு இருக்குங்க, பார்த்து கொடுக்கணுங்க. எச்சு துப்பி ஒரு சைடு அடிச்சானா அவ்வளோதான்.
ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேனே, போச்சு அவ்வளோதான். ஐயோ அனிமல்ஸ் கூட என்ன அடிக்குது. எங்க கிடையாதுங்க. சை ஷட் 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 ஷட். நான் இதே மாதிரி இன்னொன்று ஒரு ட்ரேடர் பார்த்துருந்தேன். அந்த வீட்டில் நம்ம இன்னொன்று ஒரு பழைய வீட்டில் இருந்தோம்ல, இந்த ட்ரீ ஹவுஸ் கட்டுறதுக்கு முன்னாடி. அந்த வீட்டில் வந்து 4 பொட்டேட்டோ கொடுக்குறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எனக்கு இவனை அடிச்சிட்டேன். என்னையே அடிக்கிறியா நீனு அப்படின்ட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தேன் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். தேன் இருக்குது, குடி நல்லா குடின்ட்டு. ஓகே, அதெல்லாம் நம்ம குடிக்க வேணாம், உள்ள செஸ்டில் பாதுகாப்பு வச்சுக்கணும். இது பொறுமையாக விட வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம கீழே போகிறதுக்கு முன்னாடி அந்த நான் என்ஷார்டட் ரூம்குள்ளே செய்கிறதுக்கு அந்த இது வேணும்ல, புக் செல்ஃபு, அதுதான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு உடனே கீழே போய் செய்கிறோம். ஓகேவா? இப்போது அதுக்கப்புறம் நம்ம ஹனி பாட்டிலில் இந்த கன் பவுடர்லாம் தேவையில்லாதது, அதனால் அது செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு நேராக கீழே போயிடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டு தேவை, ஏன்னா இங்கே மான்ஸ்டர்ஸ் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். முக்கியமாக க்ரீப்பரு எல்லாம் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. ஓகே, நம்ம இந்த மூலையில் ஆரம்பிக்கலாமா அந்த மூலையில் ஆரம்பிக்கலாமான்னு தெரில. ஓகே, நம்ம லெஃப்ட் சைடு மூலையிலே ஆரம்பிச்சிடலாம். அந்த கார்னரில் மட்டும் வைக்க தேவையில்லை, ஏன்னா அது வச்சும் பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? இது வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக இருக்குது. யாரா அங்கே போய் வச்சா? இவன் அங்கே வைக்கிறதுக்கு வைக்காமே இருக்கலாம். இப்போ தாங்கன்னு சொன்னேன். இந்த ஐயோ டார்ச்சை வைடா சொன்னால் எந்த இடத்துல வச்சுருக்கான் பாருங்க. சரி, இது அழகாக ஸ்டெப்ஸ் மாதிரி ஆக்கி விட்டுறலாம். இன்னும் 10 இருக்குங்க, அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸாக போட்டு விட்டுறலாம். இந்த கடைசி உள்ள ஸ்டெப்ஸு, இந்த கடைசி அந்த 2 அதுக்கப்புறம் 1 இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது லெட்டர்ஸ் எடுக்கவே எடுக்காது. உள்ளே இருக்கிற 3 மட்டும் தான் லெட்டர்ஸ் எடுக்கும். ஓகே, இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதது நான் சொல்லிட்டேன்ல, நல்லா உடச்சி விட்ருக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்கிட்ட வுட்டே இல்லை. கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். இந்த வுட்டு வச்சு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். வுட் இல்லை. சரி, அவனை போட சொன்னேன். பிங்க் கலர் வுட்டு பார்த்து போட்டான். ஓகே, இப்போ நம்ம செஞ்சாச்சு. இப்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே மாற்றிடலாம். அங்கே ஒன்று இது உடச்சி விட்டுடலாம், இங்கேயே உடச்சி விட்டுடலாம். முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி விட்டு நம்ம இது பண்ணியிருக்கலாங்க. டக்குன்னு ஒரு 2 போட்ட உடனே நம்ம உள்ள சென்டரில் இருக்கிறத வச்சுட்டோம். சென்டரில் வச்சுருக்கிறது உங்களுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து உடச்சிட்ருக்கான் பாருங்கங்க தேவையில்லாமல். ஓகே, அவனும் பிங்க் கலர் ரோடு கொடுத்துட்டான். அந்த 2 புக் செல்ஃப் வச்சு நம்ம ஃபுல் ஆக்கிடலாம். 2 இல்லை 4. அவனே ஃபுல் ஆக்கிட்டான் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அவனே அந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டான். இப்போது ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மேலே தான் போக போகிறோம். இந்த இடத்துல லேப்பீஸ் வேணும் என்ஷார்டட் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போல்லாம் என்ஷார்டட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா 4 XP வச்சு என்ன தான் போட முடியும். அதனால் இவன்கிட்ட தான் நிறைய XP இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே, நைட்டு வர ஆச்சு. லேப்பீஸ் எடுத்துடலாம். நைட் ஆயிடுச்சுனால தூங்கிடலாம். ஓகே, நம்மக்கிட்ட தேவையில்லாத பொருள்லாம் அங்கே வச்சாச்சு. அவனையும் தூங்க வர சொல்லிட்டேன். வரானா இல்லையான்னு வர தெரில. எவ்வளோ லேட் பண்ணுறான் பாருங்க வரதுக்கு. சரி, நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாமே பண்ணிட்டு பார்த்துங்க. இனிமேல் தான் வீடியோலலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அவனும் வந்து படுத்துட்டா போல். ஓகே, இப்போ பொறுமையாக அந்த சைட்லேருந்து போகணும். எங்கே ஜாம்பிஸாக ஆகிட்டு
இருக்காங்கங்க வில்லேஜஸ்ஸு. பார்த்தீங்களா? இதோ ஜாம்பிஸாக இந்த மேப்பு போடுற மேப்பு வச்சுருப்பாள்ல அவளாம் ஜாம்பிஸாக ஆகிட்டுருக்கான். ஓகே, நான் வந்து வேறு வேர்ல்டு இந்த மைண்ட் கிராஃப்டில் வேறு வேர்ல்டில் ட்ரேடிங் ஹால் பண்ணலான் இருக்கேன். லைக் இந்த லைக் எப்படி சொல்ல க்ரியேட்டிவ் மோட்லேருந்து நம்ம இந்த வீக்னஸ் பாட்டில், அதுக்கப்புறம் கோல்டன் ஆப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ட்ரேடிங் ஹால் பண்ணலான் இருக்கு. இப்போ தான் எனக்கு ஒரு ட்ரேடிங் ஹால் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கு. அது கரெக்டாக வருமானலாம் தெரியலை, பார்ப்போம். அந்த ட்ரேடிங் ஹால் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது இப்போ எதுக்குடா இந்த ஹவுஸ்லாம் உடைச்சேன், எதுக்கு உள்ளே போட்டுட்ருக்கேன்னு கேட்பீங்க. இந்த ட்ரீ ஹவுஸ் கட்டுறதுக்காக நிறைய வுட்டு கலெக்ட் பண்ணேன். ஆனால் மிஞ்சது 64 5 64 வீணாக போச்சுங்க. அதாங்க மனசா கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வீட்டில் பாதி வில்லேஜஸ் இருக்காங்கல்ல, அந்த வில்லேஜஸ்லாம் வந்து கூட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த வில்லேஜ் இருக்கிறதுக்கு முன்னாடி அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து நிறைய வுட்டு எடுத்துட்டேன். இப்போ என்னென்னா விச் வந்து அவனை போட்டு தள்ளிச்சான். அவன் வெறி குட்டு துரத்திட்டு இருக்கான் பாருங்க. எக்ஸ்பியும் ரெஸ்டோனும் அவன் ஆட்டையை போட்டான். நல்லா இருப்பாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா வீடும் நாஸ்தியாக கேவலமாக கன்றாவியாக இருந்த வீடெலாம் கோபிள் ஸ்டோனை வச்சு ஃபுல்லாக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம விட்டு வச்சு ஃபுல்லாக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட விட்டு நிறையா இல்லை. அதை வச்சு நம்ம ஃபுல்லாக பிளாங்காக மாற்றிட்டோம். ஏன் அந்த பிளாங்கையாச்சும் வந்து போடலான்ட்டுனா எனக்கு மனசு இல்லை. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக கீழே இருக்கிற உள்ளலாம் லாக் இருந்துச்சு. அது ஃபுல்லாக நான் வந்து கோபிள் ஸ்டோன் போட்டுட்டேன். அவன் என்னடா வெட்டியாக இருக்கான்னு கேட்பீங்க. ஆமாங்க, ஃபுல்லாக வெட்டியாக தாங்க இருக்கான். என்ன புதுசாக கேட்குறீங்க? இப்போ தான் ஒரு வேலை கொடுத்துருக்கேன். என்ன வேலைன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பெட்டு போடணும்ல. பெட் இருந்தால் தானேங்க அவங்க வருவாங்க. அதனால் பெட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். பாதி வீட்டிலலாம் உள்ளலாம் பெட்டு இருக்கும், பாதி வீட்டில் பெட்டே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டன்னல் உள்ளே போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸு இந்த கேட்டு எல்லாமே உடச்சிடணும். அப்போ தானே வெளியே வருவாங்க இவங்க வில்லேஜஸ்ஸு. நான் பாதி வில்லேஜஸில் உள்ளே அடித்து வச்சுருப்பேன். ஏன்னா வந்து இது உள்ளேயே ஒரு ஃபார்மிங்கு, ஒரு ட்ரேடிங் ஹாலு, சும்மா ட்ரேடிங் ஹால் பண்ணேன். ஆனால் அது ஒர்க் ஆகலைன்னா எனக்கு பண்ண தெரில, அப்படி சொல்ல வரேன். அது உள்ள 4 வில்லேஜஸ் இருப்பாங்க. இங்கே ஒரு அயன்காலம் இருப்பாங்க. லைக் ஒரு சின்ன வீடு உள்ள ஃபார்மிங்கு, ட்ரேடிங் ஹாலு, ஆடு மாடு கோழி பன்னி குதிரை அயன்காலமு இவங்கெல்லாம் வச்சு ஒரு தனி வில்லேஜ் மாதிரி வச்சு வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்ல வரேன். இங்கே இருக்கிற பிளாஸ்ட் பர்னர், அதுக்கப்புறம் ஃப்ளெச்சிங் டேபிள் இதெல்லாம் உடச்சாதான் அவங்க வெளியே வருவாங்க. முன்னாடி இருக்கிற உடச்சாதான் வெளியே வருவாங்க. அந்த பிளாஸ்ட் பர்னர்லாம் உடச்சாதான் அது போகும். அந்த அவங்க மேலே சிம்பிள்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்களே போகும். இப்போ நம்மக்கிட்ட 4 XP தான் இருக்குது. 4 XP தான் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற மொத்த மாடு போட்டுட்ருக்கேன். போடு எல்லாத்தையும் போடணும். இது மாடு கொஞ்சம் தான் இருந்துச்சு, பன்னி தான் நிறையா இருக்குது. பன்னியோட கோழி தாங்க நிறையா இருக்குது. ஏன்னு தெரில, எல்லா ஃபார்மிங்லேயும் கோழி தான் நிறையா வருது. ஓகே, பன்னியில் நல்லா XP வந்துட்டுருக்குங்க. அதுக்குள்ளே 6 XP வந்துருச்சுங்க. 6 XP வந்துருச்சு பார்த்துக்கோங்க.
இப்போ பண்ணி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இனிமேல் ஆடுக்கு தான் போகணும். ஆடுக்கு என்னடா இப்படி கலர் கலராக போட்டு வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. ஆமாம், நான் தான் கலர் கலராக போட்டு வச்சுருந்தேன். எப்படின்னா ஆடை வந்து நிறைய கலர் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் டையின்னு காட்டும். அது ஆடு பக்கத்தில் போனீங்கன்னா கலர் நமக்கு டை கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடு கலர் சேஞ்ச் ஆகும். ஒன்றும் இல்லை, டையே எடுத்துகிட்டு ஆடு முன்னாடி போகணும், அவ்வளோதாங்க. இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். 7 XP வந்துருச்சு. கோழி அடித்தா கிட்டத்தட்ட 10க்கு மேலே ஆயிரும். 10க்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த வில்லேஜஸ்லாம் வெளியே கொண்டு போகணுன்னா எனக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்னென்னா இங்கே ஃபர்னஸ் இந்த ஃப்ரெஞ்ச்லாம் போட்டு வச்சுருக்கல, இந்த ஃப்ரெஞ்ச் எல்லாம் உடைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்கு கீழே டர்ட் போட்டு வச்சுருக்கல, அதுவும் எடுத்து உடைக்கணும். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய் பாய்.